சரியான மின்னலாக இருக்குது. இப்போ மழை எனக்கு தெரிஞ்சு வரும்னு நினைக்கிறேன். திருச்சி ரீச் ஆனது நம்மளுக்கு இன்னும் திருச்சிக்கு ஒரு 50 கிலோமீட்டர் இருக்குது. நெருக்கி 50 கிலோமீட்டர் கிட்ட 60 கிலோமீட்டர் இருக்குது இன்னும் திருச்சிக்கு. அண்டு நம்ம திருச்சி போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே ஏதாவது சாப்பிடுவோங்க. சாப்பிட்டுட்டு தான் போகணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடி உள்ள ஹெட்லைட்டு அந்த இது இருக்குல்ல கைஸ், நம்பர் பிளேட் மாட்டோம்ல, அது கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள் மேலே ஏறிடுச்சா. அப்புறம் வந்து எங்கே இருக்கு லைட்டு? லைட்டை நான் இப்போ கீழே இறக்கிட்டேன்னா ஓட்டிகிட்டு இருக்கும்போது திருப்பி மேலே ஏறிடுது பாருங்களேன். பாருங்கள் கீழே இறக்கியிருப்பேன். ஒரு சின்ன சின்ன இது வரும்போது அந்த விண்டுக்கு வேறு முன்னாடி நம்பர் பிளேட் இருக்குல்ல கைஸ், அது வேறு இதாகுது. நம்பர் பிளேட் வேறு வந்து மேலே தூக்குது. அந்த விண்டோட ஃபோர்ஸில் நம்பர் பிளேட் வந்து பின்னாடி வர்றதுனால நம்மளுக்கு வந்து அந்த இது மேலே தூக்கிடுது கைஸ். அதனால் வந்து கொஞ்சம் இதை போயிட்டு டைப் பண்ணேன்னு அடுத்த ரைடு இதெல்லாம் நம்ம போகும்போது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் கைஸ். இந்த ரைட்லேயே வந்து நம்ம இதை சரி பண்ணணும். விசிபிலிட்டி நல்லா இருக்குது கைஸ். சாக்லேட் போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு இதில் வந்து நல்ல விசிபிலிட்டி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா வந்து 9 o'clock ஆயிடுச்சு. இன்னும் வந்து நம்மளுக்கு 7 மணி நேரம் காமிக்குது. 7 மணி நேரம் 10 நிமிஷம். அப்போனா வந்து 9 o'clock 10, 11, 12, 13, 1, 2, 3, 4 4 மணி இப்படி சேருன்னா காமிச்சிட்டே இருக்கு. அப்போதே விட்டுச்சு. முடிஞ்ச அளவுக்கு 2 மணிக்கு போக பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா பக்கத்தில் எங்கேயாவது ரூம் ஸ்டே பண்ண வேண்டியதாங்க. மோஸ்ட்லி பெட்ரோல் பங்க்ல நான் ஸ்டே பண்ணுவேன். பார்ப்பேன் எப்படின்னு. அதுக்கு மேலே அடுத்த வாட்டர் பிரேக் எடுக்கணும். இன்னும் எடுக்கலை. ஏதாவது டோல் ஏதாவது வந்துச்சுன்னா வாட்டர் பிரேக் எடுப்போம். மழை பெய்யுதோ தூருது காய்ச்சிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தூத்த போடுது. எனக்கு தெரிஞ்ச உள்ள மழை பெய்யும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் கைஸ். மழை பெஞ்சிச்சுன்னா இன்றைக்கி நம்ம பிடிச்ச மோட்டோ வ்ளாக் பண்ண முடியாது. கேமரா வந்து வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. ஆமாம் கைஸ், மழை வந்துருச்சு. ஆஹா, ஆக்சிடென்ட் எல்லாம் ஆயிருக்கு கைஸ். போலீஸ்லாம் நிற்கிறாங்க. கீழே கிளாஸ்லாம் கிடக்கு. வண்டி பஞ்சர் ஆகக்கூடாது. அவன் கிட்டத்தட்ட வந்துட்டோம். இன்னும் ஒரு 19 கிலோமீட்டரில் ஸ்ட்ரைட்லி ரைட். மேபி திருச்சி ரோடாக இருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் முடிஞ்சு எக்ஸாக்டாக 150 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணிட்டோம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மழை ரோடே தெரில. ஓகே கைஸ், அப்படியே நான் திருச்சி போனதுக்கப்புறம் அடுத்து கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திருச்சி வந்துட்டோம். அண்டு திருச்சியிலேருந்து இப்போ எக்ஸிட் ஆகிட்டு இருக்கோம். சென்னை போகிற ரூட்டில் போய் இங்கேருந்து 140 மீட்டரில் அண்டு ஓகே ஓகே கைஸ், இதில் தான்
லைட்டாக ரோட் நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிருச்சு, வேறு ஒன்றும் இல்லை. நம்ம வந்து இப்போ டைம் பார்த்திங்கன்னா 9:45, நம்ம திருச்சி வந்துட்டோம். இங்கேருந்து 2.2 கிலோமீட்டர். கொஞ்ச நேரத்தில் உள்ள தட்டியிருப்பான். மழை வரலன்னா நல்லா இருக்குங்க. மழை வரல கொஞ்சம் தப்பாக இருக்கக்கூடாது. எண்ணூறு மீட்டர் லெஃப்டா? இங்கே லெஃப்ட் 100 மீட்டர் லெஃப்ட் காமிக்குது. எனக்கு ஆக்சுவலாக எங்கிட்ட வரீன்னு தெரில, பட் போவோம். என்னதான் லெஃப்ட் எடுக்கணுன்றது 500 மீட்டர். மழை நல்லா வருது. ஸோ நான் வண்டியை வந்து மாட்டி ஆகணும். இந்த ரோடா? என்னடா இது? What the fuck, man? Hey. இது விட்டா ரோடு இருக்கிற மாதிரி தெரியலையே. சைக்கோ மேபி குழப்பிடுச்சு. இதை விட்டுட்டு ஏய் கட்டா சுற்ற விட்றீங்க. கைஸ் ரைட்டாக நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ரோடு இல்லையான்னு. ரோடு இருக்கு. 78 கிலோமீட்டருக்கு இதே ரோடு கைஸ். நம்ம இப்போ வந்து அலைஞ்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டேயான் திருச்சூதா நாமக்கல் திருச்சி டு நாமக்கல் போகிற ரோடு. நாமக்கல்லேருந்து இந்த ரோடு திருச்சி வருதோ தெரில. ஐ ஹோப். லைட்டு ரொம்ப கீழே இறங்கிருச்சு ஒரே அடியில். என்ன அடி இறங்கிச்சுன்னு தெரியல, பட் நல்லது தான். அண்டு மழை வந்து அடித்து வெளுத்து வாங்குது. இப்போ நான் ரைடிங் ஜாக்கெட்டில் வந்து இது போடலை. ஸோ அதை வந்து இப்போ மாட்டிக்கிட்டு தான் நான் போகணும். அதேமாதிரி நம்ம இங்கே நிற்கிறோம். இங்கே ஒரு பெட்ரோல் பங்க் வந்தோம் கைஸ். ஆக்சுவலாக இந்த பெட்ரோல் பங்க்கில் தான் வந்து நம்ம சாப்பிட்டோம். இதுக்கடுத்து ஹோட்டல் எதுவுமே இல்லையா. ஸோ வந்து ஃபுட்டு இல்லைன்னு சொல்லிவிட்டு அந்த 2 அண்ணன் இருந்தாப்புல அவங்க தான் வந்து நம்மளுக்கு ஃபுட் ப்ரொவைட் பண்ணாங்க. அவங்கள்ட்ட இருந்துச்சு. ஸோ அதை நம்மளுக்கு தந்து ஹெல்ப் பண்ணாங்க. இதுக்கடுத்து 30 கிலோமீட்டருக்கு ஹோட்டல் எதுவுமே கிடையாதான்.
அண்ட் நம்ம 30 கிலோமீட்டர்ஸ் தாண்டினதுக்கப்புறம் 11 ஓ கிளாக்கு மேலே இங்கே ஃபுட் எங்கேயுமே இருக்காது ஹோட்டலில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்மளுக்கு கரெக்டான டயத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. சரிதான். கேமராவில் தண்ணி பட்டிருக்கோம் மேபி. ஓகே, ஸோ வந்து ஃபுட்டு இருக்காதுன்னு அவங்களே வந்து நம்மளுக்கு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்களே ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். நம்மளுக்கு இன்னும் வந்து 200 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இந்த லைட்டு இறங்குச்சுன்னா நல்லாயிருக்கும், இறங்க மாட்டேங்குது. நம்மளுக்கு இன்னும் வந்து கரெக்டாக 6 ஹவர்ஸ் இருக்குது. 6 ஹவர்ஸ்னால் மார்னிங் வந்து 4 ஓ கிளாக் மேலே தான் போவோம், 5 ஓ கிளாக் தான் போவோம். ஏன்னா இங்கேயே நம்ம வந்து ரொம்ப ரெஸ்ட் எடுத்துட்டோம். ஆனால் ரூட்டு செம்மையாக இருக்குது, போக வேறு மாதிரி இருக்குது. ரோடு நல்லா இருக்குது, பட்டு இருந்தாலும் பயமாக இருக்குது கைஸ். எங்கே யார் எப்போ நின்று வழிப்பறி பண்ணுவாங்களா என்ன ஏதுன்னே தெரியலை. சோலோ ரைடு வரையில் ஸோ இந்த மாதிரி நிறையா பயங்கள் இருக்குது. ப்ளஸ் இந்த ரோடெலாம் நான் இது வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ரோடு. அதனால் எது எங்கிட்டிருந்து எப்போ வரும் என்னன்னே தெரியலை. ஆனால் ரோடு உண்மையிலே சொல்கிறேன் கைஸ், செம்மையாக இருக்குது. கேமரா ஆஃப் ஆகலை. ரோடு உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது கைஸ். இதுக்குள்ளே கேவலமாக ஒரு ரோடு செலெக்ஷன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் கைஸ் எவ்வளோ மோசமாக இருக்குன்னு. ஓகே கைஸ், நம்ம வந்து சேலம் கிட்ட வந்துட்டோம். அண்ட் இப்போ வந்து ஒரு ரைட் காமிக்குது 3.5 கிலோமீட்டர்ஸில். அண்ட் நம்ம போய் சேர்றதுக்கு வந்து இடையில ஒன்றா ரெஸ்ட் எடுத்துட்டோம் கைஸ். அதனால் அந்த ரோடாச்சும் நல்ல ரோடாக இருக்குன்னு கைஸ். அந்த வழியில் சரியான ரோடு மோசம். எனக்கெல்லாம் கொஞ்சம் நேரத்தில் டென்ஷனே ஆயிடுச்சு, என்னடா ரோடு இந்த அளவுக்கு மோசமாக இருக்கேன்னு. ரொம்ப டென்ஷன் ஆகிற அளவுக்கு ஆயிடுச்சு. சேலத்துக்கு இன்னும் 53 கிலோமீட்டர் இருக்குது கைஸ் கரெக்டாக. பார்த்திங்கன்னா இந்த ரோட்டில் யாருமே இல்லை, நம்ம மட்டும்தான் இருக்கோம். ஆனால் மொத்தம் சுற்றிக்கிட்டு இருக்கோம் தனியாக. இந்த ரைட் எடுத்து இங்கேருந்து நம்மளுக்கு இங்கேருந்து வந்து 600 கிலோமீட்டர்ஸில் சேலம் டு நாமக்கல் ரோடு, அந்த ரோடை பிடிக்கணும் கைஸ். அதில் இருந்து தான் நம்ம வந்து போகணும். இப்போ டைம் பார்த்திங்கன்னா வந்து 12:30, 12:30 ஆயிடுச்சு. அண்ட் ஆல்மோஸ்ட் நம்ம வந்துட்டோம். 200 மீட்டர்ஸில் லெஃப்டாக. ஆல்ரெடி ரோடு ஏற்கனவே வந்த மாதிரி எனக்கு ஒரு ஏற்கனவே நான் இங்கே வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது கைஸ். இப்போ வந்து லெஃப்ட் எடுத்து திருப்பி ரைட் எடுக்கணும். இந்த ரைட்டு தான் கைஸ். இங்கேருந்து 4.3 கிலோமீட்டரில் ரோடு ஏதோ கிராசிங் வருது போல். அங்கேருந்து நம்ம ஸ்ட்ரைட் போகணும். இது வந்து சேலம் டு நாமக்கல் ரோடு. இதில் அப்படி தான் போட்டிருக்கு. சேலம் டு நாமக்கல் ரோட்டில் ஹைவேல ஏறியாச்சு. ஸோ இன்னும் வந்து ஒரு 90 கிலோமீட்டர்ஸ்லேயும் ஒரு ஸ்ட்ரைட் எடுக்கணும், ஸ்ட்ரைட் போகணுன்னு சொல்லி காமிக்குது. ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு 241 கிலோமீட்டர்ஸ் இந்த ஸ்ட்ரைட் ரோடு மேபி ஐ திங்க். அந்த சேலம் ஹைவேலேருந்து நம்ம ஒரு ரொம்ப நல்லா லெஃப்ட் எடுத்துருக்கோம். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம 440 போயிடலாம்னு சொல்லிட்டு காமிக்குது மேப்பில். ஓகே
ஸ்ட்ரெயிட் தாங்க. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு இன்னும் 198 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. அண்டு 440 போயிடலாம் காமிக்குது. இன்னும் வந்து 3 hours 30 minutes காமிக்குது. அப்போதே பார்த்திங்கன்னா 4:15 போக முடியும்னு காமிச்சிச்சு. பட் இப்போ பரவாயில்ல. இப்போ தான் உள்ளே போனாங்க கைஸ். இப்படிக்கு ஊப்ஸ். எந்த டோலும் தெரியல. டீ கடை இருக்கா? டீ குடிச்சிட்டு போ. பெட்ரோல் வேறு இல்லை கைஸ். வண்டியில் இல்லை பாருங்க, பெட்ரோல் சுத்தமாக இல்லை. பெட்ரோல் போட்டு ஃபில் போட்டு தான் போகணும். ஸோ ஒரு பெட்ரோல் பிரேக் மட்டும் எடுத்துகிட்டு அதோட கிளம்பலாம் கைஸ். பெட்ரோல் இருக்கா? டேங்க் ஃபில் பண்ணியிருக்கண்ணே. கார்டு அனுப்பிட்டேன். பெட்ரோல் போட்டாச்சு. அண்ட் வந்து இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம திருப்பி டேங்க் ஃபில் பண்ணியிருக்கோம். அங்கே போயிட்டு எத்தனை பாயிண்ட் இருக்குது, எப்போ ட்ரை ஆகுதுன்னு நம்ம செக் பண்ணனே. எனக்கு தெரிஞ்சு நான் 150 கிலோமீட்டருக்கு ஒரு பாயிண்ட் இறங்கிடுறேன். எத்தனை இருக்குது? 2 4 6 பாயிண்ட் இருக்குது காய்ஸ். 2 6 ஃபுல்லாக இருக்குது.